நாங்கள் கேக்ஸ் பண்ணுறோம், ப்ரௌனிஸ் பண்ணுறோம். எல்லாமே வந்து இதுதான் வச்சு கோதுமை மாவு வச்சு பண்ணுறோம். ப்ரௌனிஸில் வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி வச்சும் ப்ரௌனிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து எக்லெஸ், வீகன் தயாரிக்கிறதுலாம் எங்க வச்சு எதுவும் கடை எடுத்துருக்கீங்களா? கடை இல்லை, இப்போதைக்கு நாங்கள் வீட்டில் தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஹோம் பேக்கர் ஃபியூச்சரில் கடை வைக்கிற ஐடியாவில் வந்துட்டீங்க. இப்போதைக்கு உங்கள் பிஸ்னஸ்ன்றது எப்படி நடைபெறுது? கடை இல்லைன்ட்டீங்க, இப்போ எப்படி உங்கள் பிஸ்னஸ் நடத்துறீங்க? என்னோட பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இருக்கு. அதில் என்னோட நம்பர் வந்து 8610642207. அந்த நம்பரில் என்னோட கேட்லாக் வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் போட்டு அதுலேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கோம். ஸோ அங்கேருந்து எனக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்களோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்னு சொன்னீங்க, இல்லாமல் யாராவது ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா கொரியரில் பண்ணிடுவீங்களா? கொரியர் பண்ணுவோம். சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டன்சோ அந்த ஓட்டர் ஆப் எல்லாம் அதில் போட்டு அனுப்பிடுவீங்க. இப்போ நம்ம நார்மலாக வாங்குற ஒரு பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பல பிராண்ட் இருக்குது. அதில் வாங்குறது வந்து இத்தனை நாள் ஒரு மேனுஃபேக்சரிங் டேட் கொடுத்து எக்ஸ்பைரி டேட் கொடுப்பாங்க. இந்த பிஸ்கெட்டுக்கெல்லாம் எப்படி காலம் எவ்வளோ நாள் வச்சு சாப்பிடலாம்? என்னோட பிஸ்கெட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் 1 மந்த் தான் கொடுக்குறேன். ஏன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவும் போடுறதில்லை அப்படின்னும் போது சீக்கிரமா 1 மந்த் மேக்ஸிமம் 1 மந்த்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுறது நல்லது. என்னோட கேக்ஸ் எல்லாம் கூட 2 நாளைக்கு தான் வச்சுக்க முடியும். 2-3 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி. ஆமாம். என்னென்ன கேக் வச்சுருக்கீங்க? கேக்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார். இந்த ராகி கேக்கும் பண்ணுறோம், இந்த ஆல்மண்ட் கேக் பண்ணிட்டு இருக்கோம், கோதுமையில் கேரட் கேக்கு. அப்புறம் இன்னைக்கு கொண்டு வந்தது கூட வந்து இதை வந்து கேரட்டும் டேட்ஸும் போட்டு பண்ண கேக். இது கேரட் பேரிச்சம்பழ கேக். ஆமாம், புதுசான கேக்கா இருக்கு, ரொம்ப ஹெல்த்தியான கேக்காகவும் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒருத்தங்க வந்து வீட்டுக்கு வாங்குறாங்க அப்படிதான் கொடுக்குறீங்களா, இல்லை நான் ஒரு கடை வச்சிருக்கேன் எனக்கும் வேணும் அப்படின்னு சொன்னா கூட கொடுப்பீங்களா? இப்போதைக்கு இண்டிவிஜுவலாக நேரடியான கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். OFMல மட்டும் கொடுத்துட்டு இருக்கேன், கடைக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ மைதால பண்றாங்க, ஒரு டெம்ப்ளேட்டா வச்சு கேக் பண்றாங்க இல்லை பிஸ்கெட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு விலைன்றது கொஞ்சம் கட்டுப்படியாகும். அதுக்கேற்ற மாதிரி விலை வச்சு விற்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஆர்கானிக் நாட்டு சக்கரைலாம் பயன்படுத்தும் விலை ரொம்ப அதிகமாகிடும் இல்லையா? அப்போ உங்கள் ப்ராடக்டோட அந்த விலையும் அதிகமாக இருக்கிறதா? எப்படி இருக்குது விலையெல்லாம்? கம்பேரிட்டிவ்லி பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும்.